ரைட்டியா. அதுக்கப்புறம் நாங்கள் இதில் பார்த்தோம்னு சொன்னால் இதில் வந்து 4 ஸ்லாட்ஸ் இருக்குது. 4 ஸ்லாட்ஸ், 8 ஸ்லாட், 16 ஸ்லாட் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ஸ்லாட்ஸ் அடிக்கலாம். உங்களுக்கு இதில் விலங்குதான் இன்னைக்கு கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டணும்னு சொன்னா இது வந்து நான் பார்த்திருக்கேன். எங்க தெரியுமா அந்த வெளிசாரையில அங்க வச்சிருந்தாங்க. அது மாதிரி நிறைய நிறைய இடங்கள்ல வந்து இங்க ஸ்ரீலங்கால இருக்குது. இது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் இந்த சிஸ்டர்ஸ் எல்லாம். சரி, இது வந்து கிளவுட் ஸ்கேலுக்கு தான் மெயினா பாய்கிறது. அடுத்தது வந்து இதுல அந்த ஏஎஸ்ஐசின்னு சொல்றது வந்து இதுல ஹார்ட்வேர் ஃபீச்சர்ஸ் ஃபெசிலிட்டிஸ் என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி எங்களுக்கு பார்க்கலாம். இது வந்து எல்லாம் 9000 சீரீஸ்ல வந்து 3 மாடல்ஸ் இருக்குது. ஒன்று வந்து 9500, 9300, 400G போர்ட்ஃபோலியோ அப்படின்னு சொல்லி மாடல்ஸ் 3 இருக்குது. ஸோ இதுல ஸ்லாட்ஸ்ன்னு சொல்றது இன்னைக்கு நாங்கள் அடிச்சிருக்கிற ஸ்லாட்ஸ் தான். ஸ்லாட்ஸ்ன்னு சொல்றது எங்களுக்கு தேவையான சீரியல் போர்ட்ஸ், ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் போர்ட்ஸ் எல்லாம் வந்து இதுல பிளக் ஆகும். சரியா? ஸோ கிளவுட் ஸ்கேல் எத்தனை ஜிபிஸ்க்கு எங்களுக்கு லைன் கார்ட்ஸ் வரும் அப்படின்னு சொல்லி போட்டிக்கிறாங்க. அடுத்த மாதிரி ஆர்சி லைன் கார்ட்ஸ் வந்து பஃபரிங் பண்றதுக்கு எங்களுக்கு பாய்கிறது. ஸோ அதே மாதிரி கிளவுட் சுவிச்சஸ் வந்து 1 ஜிபிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது, 100 ஜிபிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது, 40 ஜிபிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அந்த மாதிரி இருக்குது. நெக்ஸஸ் 400G போர்ட்ஃபோலியோன்னு சொல்றோம். இது டேட்டா சென்டர் நெட்வொர்க்கு பார்க்கக்கூடிய சுவிச்சஸ். சரியா? கம்பேர் ஆல் மாடல்ஸ் நான் கொடுத்தோம்னு சொன்னா எங்களுக்கு நெக்ஸஸ் உடைய எல்லா சீரீஸையும் காட்டும். 9000 சீரீஸ்லேயே எல்லா சீரீஸ்லயும் ஃபீச்சர்ஸ் என்ன மாதிரி வருது அப்படின்னு சொல்லி எங்களுக்கு காட்டும். சரியா? அப்புறம் எங்களுக்கு நாங்கள் பார்த்தோம்னு சொல்ல ஃபார் எக்ஸாம்பிள் கம்பேர் 9500ன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா இதுல எங்களுக்கு ஃபீச்சர்ஸ் எங்களுக்கு பார்க்கலாம். ஃபோம் ஃபேக்ட் என்ன, அடுத்தது லைன் கார்டு ஸ்லாட் எத்தனை வருது, 4, 8, 16 அப்படின்னு சொல்லி அந்த ஒவ்வொரு மாடலுக்கு 9504 என்னது, 9508, 9516, அதாவது 9500 செசிஸ்ல மட்டும்தான் இந்த காட்டுது. ஓகே, அதுக்கப்புறம் ஏசிஐ சுவிச்சஸ் எத்தனை இருக்குது, பேண்ட் ஸ்பீட்ஸ் என்ன, எத்தனை ஜிபி போர்ட்ஸ் இருக்குது, எல்லா இன்ஃபர்மேஷன்ஸ் இதுல உங்களுக்கு பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் மறுபடியும் நாங்க போனோம்னு சொன்னா இந்த சூப்பர்வைசர் அப்படின்னு சொல்ற இன்னொரு என்ன சொல்றது சர்க்கிட்ஸ் மாதிரி ஒன்று. ஸோ அதில் கம்பேரிசன்ஸுகளை பார்க்கணும்னு சொன்னா சூப்பர்வைசர் ஏபி, A+, B+ அப்படின்னு சொல்லி இருக்குது. ப்ராசஸர் கோ எவ்வளோ கோ வருது, 6 கோ, 4 கோ, 8 த்ரெட், 1.2 GHz, இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் நார்மலாக நாங்கள் மெஷினோட கம்பேர் பண்ண போல வரக்கூடிய மாதிரி தான் வருது. சரியா? ஸோ இந்த கம்பேரிசன் எல்லாம் எங்களுக்கு இப்போக்கி பெருசாக தேவையில்லை. உங்களுக்கு ஜஸ்ட் பேசிக் ஐடியா ஒன்று எடுக்கலாம். சரியா? இந்த கம்பேரிசன் நாங்கள் எப்போ எடுப்போம்னு சொன்னா வந்து எங்களுக்கு நாங்கள் டிவைஸ் ஒன்று பை பண்ணும்போது எங்களை கம்பெனிஸுக்கு நாங்கள் பை பண்ணும்போது நாங்கள் எந்த மாதிரி டிசைன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தா நாங்கள் இந்த கம்பேரிசன்ஸை நாங்கள் எடுப்போம். ஓகே, அப்போ இதுக்கு நாங்கள் வந்து நெட்வொர்க்கிங் டிசைனிங் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் ஒன்று இருக்குது. ஸோ அந்த கான்செப்ட் நாங்கள் படிச்சா தான் எங்களுக்கு இதில் பேசிக் ஐடியாஸ் எங்களுக்கு எடுக்கலாம். கிளியரா? ஓகே, நீங்கள் பேக்கெட் ட்ரேஸை நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டீங்களா? கொஞ்சம் தான் இருக்கு. ஓகே, ரைட். 2 minutes. ஓகே, அடுத்தது வந்து நாங்க இதுல வந்து OSI லேயர்ஸ் நாங்க பார்த்தோமேனா. OSI லேயர்ஸ் பார்த்தோம். ஓகே, OSI லேயர்ஸ்க்கு அப்புறம் நாங்க TCP IP லேயர்ஸ் பார்த்தோமா? FTP அது இல்ல TCP IP லேயர்ஸ் பார்த்தோமா? அது OSI லேயர்ஸ் 7 லேயர்ஸ் இருக்கு தானே? அதுல அந்த 7 லேயர்ஸும் 4 லேயர்ஸ் ஆகுறது நாங்க பார்த்தோமா? இல்ல, அது பார்க்கலண்ணா. ரைட், ஓகே. நீங்க உங்களோட டவுன்லோட்ஸ் நடக்கும் காட்டி நாங்க அதை கொஞ்சம் எக்ஸ்பிளனேஷன் பண்றேன். ஓகே, OSI லேயர்ஸ்ல வந்து 7th லேயர் என்னது? அப்ளிகேஷன். 6th லேயர் presentation. IP address. Presentation. Right. 5th layer session. 4th layer transport.
நான் சம்டைம் டிலே ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் எனக்கு எக்ஸ்கியூஸ் ஒன்று தாங்க. நான் நிறைய கிளாஸஸ் சரி சரி பிரச்சனை பிரச்சனை. ஸோ ஓகே நான் ஓகே வந்து எசூவர் லினாக்ஸ் அது அடுத்தது வந்து சைபர் செக்யூரிட்டி எத்திக்கல் ஹேக்கிங் அடுத்தது ஆன்லைன்ல மணி ஏர்ன் பண்றதுக்கு இந்த ட்ரேடிங்னு சொல்லி நீங்க கேள்விப்பட்டீங்க ஓ ஐக்கிய ட்ரேடிங் ஓ அது அது மாதிரி கிளாஸஸ் நிறைய செய்யறேன். ஸோ ஃபாரெக்ஸ் எல்லாம் செய்யறேன். ஸோ எனக்கு ஃபுல் பிஸி. கொஞ்சம் ஓ 2 சரி சரி பிரச்சனை நிமிஷம் சரியா? ஓகே சம்டைம் நீங்க ஃபோன் கால் எடுத்தாலும் எனக்கு ஆன்சர் பண்ண இயலாத அளவுக்கு சம்டைம் சிச்சுவேஷன்ஸ் எனக்கு அமையலாம். ஓகே ஓகே ஓகே. எப்படி நீங்க வாட்ஸ்அப் மெசேஜ் போட்டீங்கன்னு சொன்னா எப்படி நான் ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன். லேட் ஆகி சரி நான் ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன். சரி சரி. டவுன்லோட் ஆயிட்டு. ஓகே நான் இதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் அதுக்கு வரேன். ரைட். இப்போ இதுல வந்து இந்த 3 லேயருமே வந்து டேட்டா ப்ராசஸ் பண்றதுக்கு தான் வந்து நாங்க இந்த 3 லேயரையும் பாய்க்கிறது. ஓகே ஓகே அதாவது ஃபர்ஸ்ட் 3 7 6 and 5 டேட்டா. ஓகே அடுத்து வந்து டிரான்ஸ்போர்ட் லேயர்ல வந்து டிசிபி யூடிபி செக்மெண்ட் பெருகி தானே. அப்ப அதுக்கு நாங்க சொல்றது வந்து செக்மெண்ட்னு சொல்லி. ஓகே ரைட். அடுத்த லேயர் வந்து நெட்வொர்க் லேயர். ஐபி அட்ரஸ் சோர்ஸ் ஐபி அட்ரஸ் டெஸ்டினேஷன் ஐபி அட்ரஸ் அது மேனேஜ் பண்ற சுத்தியும் நம்ம சொல்லுவோம் வந்து ஐபி அப்படி இல்லாட்டி பேக்கெட்னு சொல்லுவோம். இதை மெயின்டைன் பண்றது வந்து பேக்கெட்ஸ். எஸ். டேட்டா லிங்க்ல வந்து மெக் அட்ரஸ் பேஸ் பண்ற சுத்தியும் நாங்க இதுக்கு சொல்லுவோம் ஃப்ரேம்னு சொல்லி. பிசிக்கல் லேயர் வந்து பிட் வந்து கன்வெர்ட் பண்ணும். அதாவது வந்து 1010ன்னு சொல்லி டேட்டாஸை வந்து பைனரி லாங்குவேஜுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்றது வந்து பிட் இந்த பிசிக்கல் லேயர். கிளியரா? ஓகே ரைட். இப்போ வந்து ஒரு சோர்ஸ் மெஷின் இருக்கு. நான் சொன்ன சென்டிங் மெஷின் சொல்லி சென்டிங் மெஷின் இருக்குது அப்படின்னு சொன்னா வந்து அப்ளிகேஷன் லேயர்ல இருந்து பிசிக்கல் லேயருக்கு டேட்டா போச்சு அப்படின்னு சொல்லலாம். அதாவது வந்து டேட்டா கன்வெர்ட் ஆகுதுன்னு சொன்னா இது ஒரு வந்து சென்டிங் மெஷின். அதாவது வந்து டேட்டாவை சென்ட் பண்ணக்கூடிய மெஷின். சரியா? சோர்ஸ் மெஷினுக்கு தான் நாங்க சொல்றது வந்து சென்டிங் மெஷின் சொல்லி. சரியா? இப்ப சோர்ஸ் பிசில இருந்து டேட்டா டிரான்ஸ்ஃபர் ஆகும் போது டேட்டா வந்து செக்மெண்ட் ஆகும். செக்மெண்ட்ல இருந்து பேக்கெட் ஆகும். பேக்கெட்ல இருந்து ஃப்ரேம் ஆகும். ஃப்ரேம்ல இருந்து பிட் ஆகி தான் சென்ட் ஆகும் அவரோட லிங்க் மூலியமா. ஓகே சோ இந்த ப்ராசஸ்க்கு நாங்க சொல்றது வந்து என்கேப்சுலேஷன் சொல்லி. கிளியரா? ரைட். இதுல இருந்து டேட்டா வந்து பிட் கன்வெர்ட் ஆகுதானே 1010ன்னு சொல்லி. அதுக்கப்புறம் கன்வெர்ட் ஆகினதுக்கு அப்புறம் அதுல இருந்து டிரான்ஸ்ஃபர் ஆகுறதுக்கு நாங்க சொல்றோம். அதாவது பிட்ல இருந்து டேட்டாக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுறதுக்கு நாங்க சொல்றோம் டி என்கேப்சுலேஷன் சொல்லி. கிளியரா? ரைட். இதை எழுதி கொள்றீங்களா? ரைட். இப்போ வந்து என்ன செய்ய போறோம்னு சொன்னா இப்ப இந்த ப்ராசஸ் எல்லாம் நடக்குது வந்து இதை நாங்க வச்சு என்ன செய்ய போறோம்னு சொன்னா இந்த லேயருக்கு நாங்க சொல்றது வந்து ஓஎஸ்ஐ லேயர்ஸ்னு சொல்லி. ஓஎஸ்ஐ லாஸ்ட் கிளாஸ்ல நாங்க பார்த்தோம் ஓஎஸ்ஐ.
அதே மாதிரி புதுசா அப்கிரேடட் வெர்ஷன் சொல்லி வந்திருக்குது. அதுக்கு நான் சொல்றேன் டிசிபி ஐபின்னு சொல்லி. ஓகே ரைட். ஸோ இந்த அப்ளிகேஷன் ப்ரெசன்டேஷன் செஷன் இது மூணுமே சேர்ந்து இங்க வந்து 4th லேயரா வருது அப்ளிகேஷன் சொல்லி. அதாவது வந்து இந்த மூணுலயுமே செய்யக்கூடிய எல்லா விஷயங்களும் இதுல செய்யலாம். மூணுமே இது வந்து ஒரு அப்ளிகேஷன்ல வருது. ஓகே ரைட். அதாவது வந்து டிரான்ஸ்போர்ட்ல இருக்கிறது வந்து டிரான்ஸ்போர்ட் தான். இதுல வந்து யூடிபி டிசிபின்னு சொல்லி 2 இருக்கு தானே. அதுல வந்து மெயினா வந்து டிசிபின்னு சொல்றது வந்து ஸ்ட்ராங் ஆகும். அதாவது வந்து ஷுவர் கனெக்ஷன்ஸ் வந்து ஸ்ட்ராங் ஆகும் டிரான்ஸ்போர்ட் லேயர்ல. இதை விட இது ஸ்ட்ராங். அதாவது ட்ராப் வந்து குறைவா இருக்கும். ஓகே. அடுத்தது வந்து நெட்வொர்க் லேயர் வந்து இன்டர்நெட் லேயரா மாறுது. பிசிக்கல் லேயர் வந்து பிசிக்கல் லேயர் டேட்டா லிங்க் லேயர் அது ரெண்டுமே சேர்ந்து நெட்வொர்க் அக்சஸ் இல்ல நெட்வொர்க் இன்டர்ஃபேஸஸ். அக்சஸ்ன்னு சொல்லி பேர்ல மாறுது. கிளியரா? சோ இது என்ன செய்யணும்னு சொன்னா ஒரு டேட்டா வந்து என்கேப்சுலேட் ஆகுறதுக்கு 7 லேயர்ஸ் கடந்து வரணும். சோ இதுல வந்து டிலே டைம் ஒன்று வரும் தானே 7 லேயர்ஸ் ப்ராசஸ் நடக்கிறதுக்கு. சோ இன்னைக்கு 4 லேயர்ஸ்னு சொன்னா ப்ராசஸிங் வந்து குயிக். கிளியரா உங்களுக்கு? அதாவது டேட்டா ஒன்று சென்ட் ஆகுறதுக்கு அதை பிட்டுக்கு கன்வெர்ட் ஆகுறதுக்கு ப்ராசஸிங் 7 ப்ராசஸிங் இருக்கு தானே. அதெல்லாம் கடந்துதான் வந்து பிட் ஆகும். இங்க வந்து 4 ப்ராசஸிங் தான் இருக்குது. சோ இது வந்து குயிக்கா இதை விட இது குயிக்கா வந்து ப்ராசஸ் பண்ணி டேட்டா செட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ அதனால தான் நாங்கள் டிசிபி ஐபி லேயர் அப்படின்னு சொல்ற பாய்க்கிறேன். எல்லாமே வந்து சேம் கான்செப்ட் தான். டிசிபி ஐபின்னு சொல்ற கொஞ்சம் இதை விட அட்வான்ஸ். அதாவது டிரான்ஸ்போர்ட் லேயர்ல யூடிபி வந்து கூட, அதே மாதிரி இதுல வந்து இங்க டிசிபி ஐபி லேயர்ல டிரான்ஸ்போர்ட்ல வந்து டிசிபி ஷுவர் கனெக்ஷன்ஸ் கூட ட்ராப் ஆகுறது கொஞ்சம் குறைவா இருக்கும். இப்போ நாங்கள் யூடியூப் நாங்க பார்த்தோம்னு சொன்னா யூடியூப்ல வீடியோ நாங்க பிளே பண்ணணும்னு சொன்னா பஃபரிங் ஆகும் என்ன. ஸோ இப்போ வந்து பஃபரிங் ஆகாது, பெரிய அளவில் ஆகாது. ஸோ முதல்ல நாங்கள் ஸ்கைப் கால் எடுத்தோம்னு சொன்னா எங்களுக்கு வந்து 100% ஷுவரா எங்களுக்கு கால்ஸ் வந்து வைக்கலும்னு சொல்லி ஷுவர் இல்லை, சம்டைம் ட்ராப் ஆகும். ஆனா இப்போ நாங்கள் எடுக்கணும்னு சொன்னா ஓரளவு எங்களுக்கு எடுக்கலாம். ஏன்னா ஐஎம்ஓ வாட்ஸ்அப்ல கூட எங்களுக்கு பெரிய அளவுக்கு ட்ராப் பண்ணு வராது தானே. அது வந்து இந்த ப்ராசஸால தான். கிளியரா? ஓகே. இது கொஞ்சம் டிசிபி ஐபி லேயரையும் கொஞ்சம் எழுதி கொடுங்க. ஓகே, எழுதிங்களா? ரைட். அடுத்தது வந்து நாங்கள் என்ன பார்க்க போறோம்னு சொன்னா வந்து நான் இன்னைக்கு உங்களை டவுன்லோட் கம்ப்ளீட் நினைக்கிறேன் இல்ல? ஓகே, டவுன்லோட் கம்ப்ளீட் தானே. ரைட். இப்போ வந்து நாங்கள் ஒரு சுவிட்ச் ஒன்றுக்கு நாங்கள் ஐபி அட்ரஸ் கான்ஃபிகர் பண்ணுறது எப்படி, ஒரு டேட்டா பேக்கெட் பிங்க் பேக்கெட்டை வந்து நாங்கள் எப்படி ஷேர் பண்ணுறது, அந்த மாதிரி விஷயங்கள் தான் நாங்கள் பார்க்க போகிறோம். ஓகே ரைட். இப்போ வந்து ரைட் இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்னால் வந்து இதில் வந்து இது பார்க்குறதுக்கு முதல்ல நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் ஒவ்வொரு சுவிட்சஸுக்கும் வந்து போர்ட்ஸ் இருக்குது. ஃபாஸ்ட் ஈத்தர்நெட்,
ஈத்தர்நெட், ஜிகா ஈத்தர்நெட் ஓ அப்படின்னு சொல்லி நிறைய போர்ட்ஸ் ஆ இருக்குது. ஸோ எங்களுக்கு வந்து அந்த ஜிகா ஈத்தர்நெட், ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் அப்படின்னு சொன்னா என்ன மீனிங் அப்படின்னு சொல்லி நாங்க பார்ப்போம். சரியா? ஆ ஈத்தர்நெட்னு நாங்க சொல்றது வந்து ஈத்தர்நெட்னு சொல்றது வந்து 10 Mbps. ஃபாஸ்ட் ஈத்தர்நெட்னு சொல்றது வந்து 100 Mbps. ஜிகா ஈத்தர்நெட் ஓ வந்து 1000 Mbps. Ten giga ethernet வந்து 10,000 Mbps. கிளியரா? ஓகே ரைட், இதை கொஞ்சம் எழுதி கொள்ளுங்க. ஓகே ரைட்டா? ஓகே ரைட். அது வந்து இப்போ வந்து இப்படி ஒரு டயக்ராம் நாங்க வரைஞ்சு கொள்வோம். அதுக்கப்புறம் இந்த டயக்ராம் நான் எப்படி கன்ஃபிகர் பண்றேன்னு சொல்லி பார்ப்போம் ட்ரேசர். ஓகே, நான் ஃபர்ஸ்ட்டுக்கு ஓகே வந்து உங்களுக்கு கன்ஃபிகர் பண்ற மாதிரி தரேன். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் நீங்க வைப் பண்ணிட்டு தனியா கோட் ஆ பண்ணுங்க. ஓகே 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 ரைட். இது வந்து பேசிக் நெட்வொர்க். நாங்க போக போக ஆ இம்ப்ரூவ் பண்ணுவோம் இந்த நெட்வொர்க். ஓகே
ரைட், இதை எழுதி கொடுங்க டயக்ராம். ஆ எழுதிட்டீங்க தானே? ஓ ரைட், இப்போ நீங்க என்ன செய்றீங்கன்னு சொன்னா உங்களோட ஸ்க்ரீனை வந்து ஷேர் பண்ணுங்க. இந்த ஸ்க்ரீன் நான் ஸ்டாப் பண்றேன். ஓகே. ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுங்க. ஒரு ஸ்க்ரீன் ஷேர் பண்ற பெர்மிஷன் தந்திருக்கிறேன். ஓகே, அதுல சரியா வந்து சார்? லாகின் எனக்கு பெருசா தேவைப்படாது. ஆ உங்களுக்கு கொடுங்க கெஸ்ட் லாகின் சொல்லி இருக்கு பாருங்க. just நீங்க பிறகு வந்து யூசர் லாகின் ஆ நெட்டாக்கெட் வெப்சைட்டுக்கு போயிட்டு நீங்க ஜாயின் ஆகுங்க. ஓகே, இந்த வெப்சைட்ல லாகின் கொடுத்து நீங்க அக்கவுண்ட் ஒன்று கிரியேட் பண்ணிக்கொள்ளுங்க ஃப்ரீ. இப்போ இல்ல. இதை லாகின் பண்ணுங்க. அது லாகின் லாகின் போயிட்டு சைன் அப் ஆ சரி கொடுங்க. ஆ. ரைட், இதை வந்து நீங்க லேட்டாக கனெக்ட் பண்ணி கொடுங்க. ஓகே, ஓகே. சைன் அப்னு சொல்லிருக்கு தானே, அது சைன் அப் பண்ணி கொடுங்க. ரைட், இப்போ வந்து கன்ஃபார்ம் கெஸ் கொடுங்க. கன்ஃபார்ம். இல்ல இப்போ இல்ல, நீங்க லேட்டா ஆஃப்டர் கிளாஸ் கன்ஃபார்ம் கெஸ் கொடுங்க. ஓகே, இது எல்லாம் தான் கொடுத்து யா அலோ அக்சஸ் கொடுங்க. ரைட், இதுதான் வந்து உங்களோட பேக்கெட் ட்ரேஸ் பிளாட்ஃபார்ம். ஸோ இது வந்து ரியல் ரவுட்டர் அந்த மாதிரி சிமுலேஷன் வந்து தான் இது. ஓகே, இன்னொரு சாஃப்ட்வேர் வரைக்கும் ஜிஎன்எஸ்டின்னு சொல்லி அது நாங்கள் இன் ஃபியூச்சர் பார்ப்போம். ஓகே ஓகே. ரைட், இதுல வந்து பாருங்க பிடி ரவுட்டர் அப்படின்னு சொல்லி ஒரு ரவுட்டர் வந்து இருக்கு பாருங்க. பிடி எங்கண்ணா? ரவுட்டர் பண்ணி பாருங்க, மிடில் மாதிரி ரவுனுக்கு இருக்கு. அதுல பாருங்க பிடி ரவுட்டர். எஸ் பிடி இந்த எஸ், அதை எடுத்து தூக்கி போடுங்க. இப்ப எடுத்து யா கொஞ்சம் நடுவுக்காக்கி போடுங்க. எங்களோட டயக்ராம் செட் பண்ணி கொடுத்துக்க மாதிரி கொஞ்சம் மேல, இன்னும் மேல கொஞ்சம் பண்ணிடுங்க. ரைட், செட் பண்ணிட்டு இப்போ போங்க சுவிட்சுக்கு போய் அந்த பாக்ஸ் ஒன்று இருக்குது லெஃப்ட் சைடு லெஃப்ட் கார்னர்ல அதுக்கு போங்க. இல்ல இது டவுன் சைடு அதுல பாக்ஸ் ஒன் மாதிரி இருக்குது. பண்ணி ரவுட்டருக்கு பண்ணி ரவுட்டர் அதுக்கு அங்க அடுத்து ரைட் சைடு கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு 2960 சுவிட்ச் இருக்கு தானே, 2960 அந்த ரெண்டு சுவிட்சை போடுங்க. ரவுட்டருக்கு அந்த மாதிரி போடுங்க, டயக்ராம் மாதிரி போடுங்க. 2960 அதுல ரெண்டு போடுங்க. ஓகே 2960. ஓகே, இப்போ வந்து மூணு பீசிஸ் போடுங்க. அதாவது மொத்தமா 6 பீசிஸ் போடுங்க. 2960 இல்ல பீசிஸ் வந்து பாருங்க, மேல ரவுட்டருக்கு மேல இருக்கு, சுவிட்சுக்கு மேல இருக்குது மத்தது. எஸ், என் டிவைசஸ் சொல்லுது, அதுதான் பீசிஸ் இருக்குது. பீசிஸ் 3 போடுங்க. 3னா மொத்தமா 6. இல்ல அப்படி இல்ல, டயக்ராம்ஸ் மாதிரி பாருங்க. மத்த சுவிட்சுக்கும் போடுங்க. ஓகே. ஓகே, இப்போ வந்து அந்த தண்ட மார்க் மாதிரி ஒன்று இருக்கு தானே. சரி,
அதுதான் வந்து கேபிள்ஸ். சரி, அதை கிளிக் பண்ணுங்க. ரைட், அதுல மறுவ Cable. தண்டமாக்கு கிளிக் பண்ணுங்க. இன்னொரு தண்டமாக்கு இருக்கு இந்த மிடில் மாதிரி, அதை கிளிக் பண்ணுங்க. ரைட், இப்போ கிளிக் பண்ணிட்டு சுவிட்ச்ல இருந்து பிசிஸ்க்கு கனெக்ட் பண்ணுங்க. ஒரு சுவிட்ச், ஃபர்ஸ்ட் சுவிட்ச்ல இருந்து பிசி 1 கனெக்ட் பண்ணுங்க. சுவிட்சை கிளிக் பண்ணுங்க. சுவிட்சை கிளிக் பண்ணுங்க. இல்ல டபுள் கிளிக் இல்ல, சிங்கிள் கிளிக். இல்லப்பா, நீங்க கேபிளை கிளிக் பண்ணுங்களே ஃபர்ஸ்ட். சுவிட்சை கிளிக் பண்ணிட்டு ஓகே, அதை எடுங்க, மவுஸ் எடுங்க, மவுஸை பண்ணி எடுங்க. ரைட், அப்படி கிளிக், கேபிள் கிளிக் கனெக்ட் பண்ணுங்க. மறு கிளிக் பண்ணுங்க. ரைட், கனெக்ட் ஆகுது. அது மாதிரி மற்ற 2 பிசிஸ்க்கும் செய்யுங்க. ஓகே, அதே மாதிரி சுவிட்ச்ல இருந்து ரவுட்டர் கனெக்ட் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன செய்ய போறீங்கன்னு சொன்னா வந்து வந்து ஒரு பிசிக்கு நான் ஐபி அட்ரஸ் போடுற மாதிரி உங்களுக்கு சொல்லி தரேன். அதே மாதிரி மற்ற 5 பீசஸுக்கும் போடுங்க. ஓகே, ரைட். பிசிக்கு வந்து பிசிக்கு போங்க, பிசி 0 இல்ல, பிசி 0 டயக்ராம்ல பாருங்க. இந்த டபுள் கிளிக் பண்ணுங்க. ரைட், அதுல டெஸ்க்டாப் ரைட், அதுல போயிட்டு ஐபி கன்ஃபிகரேஷன். எஸ், அதுல ஐபி அட்ரஸ்னு சொல்லி ஆப்ஷன் ஒன்று இருக்கு தானே, அதுல டைப் பண்ணுங்க. நான் உங்களுக்கு தந்திக்கு டயக்ராம்ல தந்திக்கு ஐபி அட்ரஸ். இல்ல /24 வராது. ஓகே, இப்போ வந்து சப்மிட் மாஸ்க்கு வந்து 255.255.255.0 ஆட்டோ வரும். ரைட், மற்றபடி மற்ற பிசிஸுக்கும் ஐபி அட்ரஸை கொடுங்க. ஆனா 1.4 நான் தரலன்னு நினைக்கிறேன். டயக்ராம்ல பாருங்க, 1.1 நினைக்கிறேன். 1.1. ஓகே ஓகே ஓகே, மற்ற தேர்லையும் கொடுங்க பிசிஸ்ல பார்த்து. ஆமா, இது என்ன பண்ணுங்க. அவ்வளவுதான். க்ளோஸ் பண்ணுங்க, மினிமைஸ்ல க்ளோஸ். மற்ற பிசிஸ்லயும் பார்த்து கொடுங்க. ஓகே, இந்த பிசிக்கும் போடவா? ஸ்விட்ச் 1ல
ஸ்விட்ச் 1க்கு போறது. ஹலோ. இந்த நீங்க வந்து பிசிசிக்கு மட்டும் தான் போடணும் ஐபி அட்ரஸ். எல்லா பிசிசியும் போட்டீங்களா? 6 பிசி இருக்குது. இது அதுக்கும் போடுறது மற்றது. ஓ ஓகே ரைட். எல்லா பிசியும் போட்டு போட்டீங்களா? ஓ ரைட். இப்போ நான் என்ன செய்ய போறேன்னா சுவிட்சுக்கு ஐபி அட்ரஸ் போடுற மாதிரி காட்ட போறேன். ரைட்டா? சுவிட்சை டபுள் கிளிக் பண்ணுங்க. CLI அதில் போயிட்டு என்டர் பண்ணுங்க. ரைட். இப்போ எல்லாமே வந்து நினைவு வச்சுக்கொள்ளுங்க. சுவிட்ச்லயோ ரவுட்டர்லயோ வந்து இந்த மோடுக்கு நாங்க சொல்றது வந்து யூசர் மோடுன்னு சொல்லி, சுவிட்ச் கிரேட்டர் தென் மார்க் மட்டும் இருக்கிற மோடுக்கு நாங்க சொல்றது வந்து யூசர் மோடுன்னு சொல்லி எழுதி கொள்ளுங்க. பிசிக்கும் அப்படிதான். பிசிக்கு வராது, ரவுட்டருக்கும் சுவிட்சஸுக்கும் மட்டும்தான். பிசிக்கு யூசர் மோட் மோட் இல்ல. எஸ். ஓகே. ஓகே சரியா? இப்போ இதுல டைப் பண்ணுங்க enable. என்டர். ஸோ எனேபிள்னு சொல்ற கமாண்ட் மூலியமா யூசர் மோட்ல இருந்து ப்ரிவிலேஜ் மோடுக்கு நாங்க ஷிஃப்ட் ஆகுவோம். ஓகே, அதாவது வந்து ஸ்விட்ச் ஆஷ் சொல்றது வந்து ப்ரிவிலேஜ் மோடுன்னு சொல்லுவோம். ஓகே, இந்த ப்ரிவிலேஜ் மோட்ல தான் வந்து நாங்க எல்லா ஷோ கமாண்ட்ஸையும் பார்ப்போம். அதாவது வந்து நாங்க ஐபி அட்ரஸ் போட்டிக்கிற சரியா, பாஸ்வேர்ட் போட்டிக்கிறது சரியா, அது எல்லாமே வந்து இந்த ஸ்விட்ச் மோட்ல தான் வந்து நாங்க பார்ப்போம். ப்ரிவிலேஜ் மோட்ல. கிளியரா? ரைட். அடுத்தது வந்து இது ப்ரிவிலேஜ் மோட்னு எழுதி கொள்ளுங்க. இந்த ஸ்விட்சும் ஆஷும் வந்தது தான் ப்ரிவிலேஜ் மோட் தான். இதுல வந்து நாங்க ஷோ கமாண்ட்ஸ் மட்டும் தான் பார்க்கணும்னு சொல்லி அதையும் எழுதி கொள்ளுங்க. ஷோ கமாண்ட்ஸ்க்கு தான் நாங்க இதை பாய்க்கணும்னு சொல்லி. அந்த ஸ்விட்சும் ஆஷும் வந்தது ப்ரிவிலேஜ் மோட். எஸ், ப்ரிவிலேஜ் மோட். பாய்கிறது எதுக்கு இதாகிறது? இது வந்து ஷோ கமாண்ட்ஸுக்கு, அதாவது வந்து ஐபி அட்ரஸ் பாக்குறதுக்கு, பாஸ்வேர்ட் பாக்குறதுக்கு எல்லா ஷோ கமாண்ட்ஸுக்கும் நாங்க இதான் பாய்ப்போம். ஓகே ரைட். அடுத்த கமாண்ட் கொடுங்க, configure ஸ்பேஸ் டெர்மினல்.
configure. Okay then, sir. GURE space terminal TE enter. ரைட். இது வந்து நாங்க இப்ப ஸ்விட்ச் கன்ஃபிக் ஆக்ஷன் சொல்றது வந்து குளோபல் மோட். ஸோ இந்த குளோபல் மோட்ல தான் வந்து எல்லா விதமான கன்ஃபிகரேஷன்ஸும் வந்து நாங்க பண்ணுவோம். ஸோ இந்த குளோபல் மோட்ல பண்ற கன்ஃபிகரேஷன் வந்து உங்களோட என்டையர் ஸ்விட்சஸ் வந்து எஃபெக்ட் பண்ணும். அதாவது நீங்க என்னத்தை கொடுத்தாலும் இதுல நீங்க சரியா பண்ணீங்கன்னு சொன்னா உங்களுக்கு சரியான ரிசல்ட் காட்டும். நீங்க பிள்ளையா தப்பா சரி பண்ணிட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு பிள்ளையா ரிசல்ட் காட்டும். ஓகேயா? ஸோ இதுதான் மெயின் ஒரு கன்ஃபிகரேஷன் பண்ணக்கூடிய மோட். ஓகே தானே? ரைட். இதை எழுதிக்கொள்ளுங்க. ஸ்விட்ச் கன்ஃபிகர்னு சொல்றது வந்து குளோபல் எழுதிக்கொள்ளுங்க. என்ன சொல்றது? குளோபல் மோட். சரியா எழுதிட்டீங்களா? நாங்க இப்ப என்ன செய்ய போறோம்னு சொன்னா இந்த சுவிட்சுக்கு நாங்க ஒரு ஐபி அட்ரஸ் கொடுக்க போறோம். ஓகே, சுவிட்சுக்கு நாங்க எப்பயுமே ஐபி அட்ரஸ் கொடுக்கும் போது VLAN அப்படின்னு சொல்றதுக்கு தான் நாங்க கொடுப்போம். ஏன்னு சொன்னா ஆல்ரெடி எங்களுக்கு தெரியும் சுவிட்ச்னு சொல்ற டிவைசஸ் வந்து ஐபி அட்ரஸ் இல்லாம கூட ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு டிவைஸ். ஓகே, ஐபி அட்ரஸ் தேவையில்ல அந்த டிவைஸுக்கு. சரியா? அப்ப நாங்க வந்து சுவிட்ச்ல வந்து 24 போர்ட்ஸ் அப்படி இருக்கும், 48 போர்ட்ஸ் இருக்கும். சரியா? அப்ப நாங்க எல்லா போர்ட்ஸுக்குமே வந்து தனித்தனியா நாங்க ஐபி அட்ரஸ் டிசைன் பண்ணணும் அப்படின்னு சொன்னா எங்களோட நெட்வொர்க்ல இருந்து 48 ஐபி அட்ரஸ் வந்து அலோகேட் ஆகுது சுவிட்சுக்கு மட்டும். ஓகேயா? நாங்க பார்த்தோம் ஐபி அட்ரஸ்ல வந்து நார்மலா கிளாஸ் சி ஐபி அட்ரஸ்ல வந்து 254 ஐபி அட்ரஸ் தான் இருக்குது. ஓகேயா? ரைட். அப்ப அந்த 254க்குள்ள 48 ஐபி அட்ரஸ் வந்து ஜஸ்ட் ஃபார் சுவிட்சுக்கு மட்டும் நாங்க கன்ஃபிகர் பண்ணோம்னு சொன்னா அங்கால நிறைய ஒரு வேஸ்டேஜ் வந்து போகுது. ஓகேயா? ஸோ அதனால தான் வந்து சுவிட்ச் என்ன செய்யுது அப்படின்னு சொன்னா இந்த சுவிட்சுக்கு வந்து இம்பார்ட்டன்டா வந்து ஒரு ஐபி அட்ரஸ் வந்து கட்டாயமா எங்களுக்கு தேவைப்படாது இந்த சுவிட்ச்னு சொல்ற விஷயத்துக்கு. ஓகே, அப்ப ஐபி அட்ரஸே தேவையில்லாத ஒரு டிவைஸுக்கு வந்து நாங்க 48 ஐபி அட்ரஸ் கொடுக்கறது வந்து அநியாயம் தானே, வேஸ்டேஜ் ஒன்று தானே. ரைட். ஸோ அதனால என்ன செய்யறோம் அப்படின்னு சொன்னா வந்து இந்த ஐபி அட்ரஸ் இல்லாத சுவிட்சுக்கு வந்து ஜஸ்ட் ஐபி அட்ரஸ் கொடுக்குற ஒரு VLAN அப்படின்னு சொல்லி ஒன்று கிரியேட் பண்ணு. சரியா? அந்த VLANக்கு நாங்க ஐபி அட்ரஸ் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னா அந்த VLANக்கு கொடுத்த ஐபி அட்ரஸ் வந்து மற்ற எல்லா சுவிட்சஸுக்குமே வந்து திங்க் பண்ணும், அதாவது ரெக்கக்னைஸ் பண்ணிக்கொள்ளும். அந்த VLAN ஐபி அட்ரஸ் தான் வந்து என்ன போர்ட்ஸ் ஐபி அட்ரஸ் அப்படின்னு சொல்லி மற்ற போர்ட்ஸ் எல்லாம் வந்து ரெக்கக்னைஸ் பண்ணிக்கணும். அதாவது 48 போர்ட்ஸுமே வந்து ஒரே ஐபி அட்ரஸை மட்டும் பேஸ் பண்ணுது இதை வச்சு. கிளியரா? ஓகே. ரைட். அப்ப VLAN சொல்றது வந்து ஜஸ்ட் ஒரு குரூப் மாதிரி ஒரு நினைச்சுக்கொள்ளுங்க. ஸோ அந்த VLANக்கு நீங்க ஐபி அட்ரஸ் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னா போர்ட்ல 48 போர்ட்ஸ் இருக்கும். சுவிட்ச்ல வந்து 48 போர்ட்ஸ் இருக்கும். அப்படி இல்லைன்னு சொன்னா 24 போர்ட்ஸ் இருக்குமே. எப்படி போர்ட்ஸ் இருந்தாலும் அந்த எல்லா போர்ட்ஸுமே வந்து ஒரு ஐபி அட்ரஸ் பேஸ் பண்ணி தான் போகும். கிளியரா? அதுதான் சுவிட்ச்ல கான்செப்ட். ஸோ அதனால தான் நாங்கள் சுவிட்ச்ல மட்டும் VLAN அப்படின்னு சொல்ற ஒரு வார்த்தையை பாய்க்கிறோம். என்ன ரீசன் சொன்னா ஐபி அட்ரஸ் அவசியமே இல்லாத, அதாவது ஐபி அட்ரஸே தேவையில்லாத ரிக்வஸ்டட் இல்லாத டிவைசஸுக்கு 48 24 ஐபி அட்ரஸ் கொடுக்கறது வந்து வேஸ்டேஜ் சுட்டின்னு தான் வந்து இவங்க என்ன செய்யறாங்க VLAN அப்படின்னு சொல்ற ஒரு கான்செப்டை கொண்டு வந்துக்கிறாங்க. தானே? ஓகே. ரைட்.
அடுத்தது வந்து இப்ப நாங்க இதுல எப்படி ஐபி அட்ரஸ் கொடுங்கன்னு சொல்லி பார்ப்போம். டைப் பண்ணுங்க இன்டர்ஃபேஸ் ஸ்பேஸ் VLAN ஸ்பேஸ் 1. Enter. Right, enter. அன்னைக்கு டைப் பண்ணுங்க IP ஸ்பேஸ் ADDRESS. Oh, address space அதாப்பு IP IP address நான் உங்களுக்கு தந்த IP address இருக்கு தானே சுவிட்சுக்கு தந்த அந்த IP address ஸ்பேஸ் கொடுங்க. சுவிட்ச் நான் ஒரு டயகிராம்ல தந்தேன் தானே IP address அந்த IP address கொடுங்க. ஒண்ணு கொடுத்தா போதுமா? இப்போ கொடுத்துட்டு ஸ்பேஸ் சப்நெட் மாஸ்கிங் கொடுங்க 255.255.250. என்டர். இது ஒன்று மிச்சம் வச்சு நீங்க டபுள் டிக்கு பதிலா ஓகே ஸோ மறுபடியும் டைப் காப்பி பண்ணலாமா? காப்பி பண்ண முடியல. விலங்கல்ல கொப்பண்ணலாம் மறுபடியும் என்டர் ஆகாது. நீங்க என்டர் பண்ணுங்க. நான் நினைக்கிறேன் நீங்க ப்ரிவிலேஜ் மோடுக்கு போயிட்டு இருக்கிறீங்க. மறுபடியும் என்டர் பண்ணுங்க. குளோபல் மோடுக்கு போங்க. கன்ஃபிகரபிள் அடிச்சிட்டு கொப்பண்ணலாம். அந்த நீங்க கொப்பண்ணதுக்கு அது கமாண்டா அக்செப்ட் ஆகுது. அதான் அது. டைப் பண்ணுங்க இன்டர்ஃபேஸ் VLAN 1 சொல்லி டைப் பண்ணுங்க. இதை நீங்க ஒன் டைம் வந்து என்னோட செய்யறீங்க. செஞ்சுட்டு அதுக்கு பிறகு வந்து தனியா ஒன் டைம் செய்யறீங்க. அதுக்கு பிறகு நான் தருவேன். இதை கொஞ்சம் பிரீஃப் பண்ணி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி ஸோ அதே சேம் கான்செப்ட்ல நீங்க செய்யறீங்க. ஓகே திருப்பி இன்னொன்னு இல்ல நான் இன்னொரு லேப் ஒன்று தருவேன் உங்களுக்கு ஆஃப்டர் இதுக்கு பிறகு. ஓகே ஏன்னா சிப்னு சொல்றது வந்து கம்ப்ளீட்டா வந்து எல்லாமே ப்ராக்டிஸ்ல தான் போகணும். ஸோ அப்பதான் உங்களுக்கு வந்து ஐடியா. நாங்க ரியல் லைஃப்ல வந்து இந்த டிவைசஸ் எல்லாம் கன்ஃபிகர் பண்ணுவோம். ஓகே நோ ஷட் டவுன் கொடுங்க. நோ ஷட் டவுன் நோ ஸ்பேஸ் ஷட் டவுன் சொல்லி டைப் பண்ணுங்க. ஸோ இந்த கமாண்ட் நோ ஷட் டவுன் கொடுக்குறேன்னு சொன்னா போர்ட்ஸ் எல்லாமே வந்து வோல்ட்டா ஆஃப் ஆகி தான் வரும். ஓகே சரி அந்த ஆஃப் ஷட் டவுன் ஆன் பண்றது தான் நாங்க வந்து நோ ஷட் டவுன் கொடுப்போம். எஸ் கொடுங்க. நோ ஷட் என்டர். ரைட். இந்த கன்ஃபிகரேஷன் எழுதி கொள்றீங்களா ஆல்ரெடி? எழுதணும். எழுதிக்கொள்ளு. எழுதிக்கொள்ளுங்க. குளோபல் மோட் எழுதிட்டேன். அந்த இன்டர்ஃபேஸ் VLAN 1 அது என்னது? எல்லாம் எழுதிக்கொள்ளுங்க. இது எல்லாமே உங்களுக்கு ஃபியூச்சர்ல தேவைப்படும். வேற கன்ஃபிகரேஷன் எல்லாம் எழுதிக்கொள்ளுங்க. கொண்டு விட மிஸ் பண்ணாம.
ஓகே. ரைட். அப்படியே வந்து மத்த சுவிட்சுக்கும் அந்த ஸ்விட்ச் ஐபி அட்ரஸ் கொடுத்து இதே கான்செப்ட்ல இது பண்ணுங்க. கொஞ்சம் நீங்க ஐபி அட்ரஸ் கொடுக்கறது முதல்ல இன்னொரு கன்ஃபிகரேஷன்ஸ் இருக்கு, நாங்க அதையும் பார்த்துட்டு இருக்கோம். அதாவது கன்ஃபிகரேஷன் கொஞ்சம் எக்ஸிட்னு சொல்லி கமாண்ட் கொடுங்க. நீங்க எந்த மோட்ல இருந்து பேக்வார்டா இருந்தாலும் எக்ஸிட்னு சொல்ற ஒரு கமாண்ட் என்டர், மறுபடியும் எக்ஸிட், எக்ஸிட் ஆயிட்டு மறு என்டர். ரைட். இப்போ இதுல வந்து கமாண்ட் கொடுங்க ஷோ ஸ்பேஸ் ஐபி interface space brief, 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 enter. Right. கொஞ்சம் மேல் எடுங்க. ரைட். ஓகே ஓகே. மோன்னு சொன்னா வந்து ஸ்பேஸ் பார் கொடுங்க. ஸ்பேஸ் பார். எஸ். ரைட். அதுல பாருங்க VLAN 1க்கு இந்த ஒரே ஐபி அட்ரஸ் பாருங்க 192.168.1.10. இதுதானே. அடுத்தது வந்து ஸ்டேட்டஸ் பாருங்க, ஸ்டேட்டஸ் வந்து அப்னு சொல்லி காட்டுது, மேனுவலி அப். அடுத்தது மத்ததும் அப்னு சொல்லி காட்டுது. ஓகே. சோ இப்படி இருக்கணும். இப்படி இருந்தா தான் வந்து இது ஒர்க் பண்ணும். ஓகே ரைட். அது வந்து நாங்க அப்பாகும் வந்து நாங்க நோ ஷட் டவுன் கமாண்ட் கொடுத்தா மட்டும்தான் அப்பாகும், இல்லைன்னா வேலை செய்யாது, ஒர்க் பண்ணாது. ஓ கிளியர் தானே. மத்த போர்ட்ஸ் எல்லாம் பாருங்க டவுன் டவுன்னு சொல்லி இருக்குது. அது ஏன்னு சொன்னா வந்து அந்த போர்ட்ஸுக்கு வந்து எந்த விதமான கேபிளும் கனெக்டட் இல்ல. கொஞ்சம் மேல் எடுத்தீங்க அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் 4 போர்ட்ஸ் எல்லாம் வந்து அப்ல இருக்கும். ஃபர்ஸ்ட் 4 போர்ட்ஸ். ஓகே. அது என்ன ரீசன் சொன்னா வந்து நீங்க அதுக்கு கேபிள் பிளக் பண்ணிக்கிறீங்க. ஓகே. அதுல 3 போர்ட்ஸ் தான் அப் ஆயிருக்கும். நாங்க ரவுட்டர் ஒர்க் பண்ணி போறோம், 4 போர்ட்ஸ் ஒர்க் ஆகும். ஓகே ஓகே. அடுத்தது வந்து இதுல நாங்க என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொன்னா வந்து இன்னொரு வேலை செய்யணும். இதுல போர்ட்ஸ் எங்களுக்கு காட்டுது இல்ல தானே, எந்தெந்த போர்ட்ஸ்ல எந்த டிவைஸ் கனெக்ட் ஆகின்னு சொல்லி. இதை க்ளோஸ் பண்ணுங்க. கொஞ்சம் இருங்க. இன்னொரு கமாண்ட் ஒன்று கொடுக்கணும், ஷோ ரன் அப்படி ஷோ ரன்னிங் கன்ஃபிக். ரெண்டும் ஒரே இதுதான், ஷோ ரன் அப்படி ஷோ ரன்னிங் கன்ஃபிக். ஷோ ரன்னிங் கன்ஃபிக்னு சொன்னா ரன்னிங் டேஷ் கன்ஃபிக் அப்படித்தான் வரும். ஓகே. ஷோ ரன் வந்து அதுல ஷார்ட் ஃபார்ம். நீங்க ஷோ ரன் அடிங்க, ஸ்பேஸ் பார் கொடுத்துட்டு ஷோ ரன் சொல்லி டைப் பண்ணுங்க. ரைட். அப்ப அதுல உங்களுக்கு விளங்குத்தானே என்னென்ன போர்ட்ஸ் இருக்குது, பெரிய இன்ஃபர்மேஷன்ஸ். அதாவது நீங்க பண்ணி வச்சிருக்கிற எல்லா கன்ஃபிகரேஷனையும் வந்து இதுல காட்டும். ஓகே. பேசிக் கன்ஃபிகரேஷன் எல்லாத்தையுமே வந்து இதுல காட்டும். கிளியரா? ரைட். அடுத்தது வந்து இப்ப நாங்க என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொன்னா வந்து இன்னொரு கமாண்ட் ஒன்று இருக்குது, ஷோ வெர்ஷன் அப்படின்னு சொல்லி, அதை கொடுங்க. ஓகே. ஷோ ஸ்பெல்லிங் ஃப்ரம் எஸ் வரணும், PERS. எஸ். ரைட். இதுல வந்து போர்ட் என்ன கனெக்ட் ஆயிருக்குது, எத்தனை போர்ட்ஸ் இருக்குது, இந்த ஆப்பரேட்டிங் சிஸ்டம் வந்து என்ன வெர்ஷன்ல போகுது, அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து அதுல காட்டுது உங்களுக்கு. ஸ்விட்ச் வெர்ஷன் சொல்லி 12.2 சொல்லி இருக்குது. அதெல்லாம் வந்து ஸ்விட்ச் டு iOS வெர்ஷனுக்கு தான் வந்து அதை மென்ஷன் பண்ணும். ஓகே. அது வந்து ஸ்விட்ச் நம்பர்ஸ் வந்து மாடல் நம்பர் என்ன, பவர் சப்ளை சீரியல் நம்பர் என்ன, விளங்குதா, சிஸ்டம் சீரியல் நம்பர் என்ன மேல காட்டுது. கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன், ஸ்விட்சுடைய கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன், ஹார்ட்வேர் இன்ஃபர்மேஷன்ஸும் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் உடைய இன்ஃபர்மேஷன்ஸும் வந்து இதெல்லாம் காட்டும். கிளியரா? அந்த ஷோ கமாண்ட்ஸை எழுதி கொள்ளுங்க. ஷோ வெர்ஷன், ஷோ ரன், அடுத்தது ஷோ ஐபி இன்டர்ஃபேஸ் பிரீஃப்.
ஓகே. ரைட். அடுத்தது வந்து இதே விஷயத்த மற்ற சுவிட்ச்ல செய்யுங்க ஃபர்ஸ்ட். மத்த சுவிட்ச் இதை க்ளோஸ் பண்ணுங்க. அது க்ளோஸ் பண்ணிட்டு மற்ற சுவிட்ச்ல செய்யுங்க. ஐபி அட்ரஸ் வந்து டிஃபரெண்ட். ஓகே. இது என்ன சார் ஆகுது ட்ரான்ஸ்லேட்டிங்? இது வந்து சம்டைம் நீங்க என்ன சரி ராங்கா என்டர் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா அது அப்படி காட்டும். ஏன்னா நீங்க சுவிட்ச் ஆஷ்னு சொல்லி டைப் பண்றது இல்லை, அதுல எனேபிள்னு சொல்லி தான் டைப் பண்ணணும். ஸோ நீங்க கன்ஃபர்மேஷன் 6 கொடுங்க. எனேபிள்னு சொல்றது தான் கோடிங். கிளியரா? சுவிட்ச் ஆஷ்னு சொல்றது மோட். ஓகே. இதுல கன்ஃபிகர்னு வந்து கன்ஃபிகர் டெர்மினல். கொஞ்சம் செஞ்சு பார்த்தா சரி வரும். நீங்க அப்படி நான் உங்களுக்கு தனியா ஒரு இது சேர்த்து தரேன். அது பிறகு எல்லாம் ஓகே ஆகும். ஏதாச்சும் ஒன்று குறையுதா? ஷோ ரன் வந்து கொடுக்கறது வந்து ப்ரிவிலேஜ் மோட்ல. அதுக்கு மொதல் ஒன்று வருது. என்னது? நான் எக்ஸிட் பண்ணணுமே. எக்ஸிட் இல்ல எக்ஸிட் திருப்பி ப்ரிவிலேஜ் மோட்னு ஸ்விட்ச் ஆஷ்னு சொல்றது. ஓகே, நாங்க ஒரு மோட்ல இந்த பேக் போறேன்னு சொன்னா நாங்க எக்ஸிட் பண்ணணும். ஷோ ரன் ஷோ ஐபி இன்டர்ஃபேஸ் ப்ரீஃப் அதெல்லாம் அடிச்சு பாருங்க. நீங்க ஷோ கமாண்ட் கொடுக்க போக நீங்க பாருங்க ஸ்விட்ச் ஆஷ் அப்படின்னு சொல்லி இருக்கான்னு சொல்லி தட் இஸ் அவுட் ஆஷ். சரி.
ஓகே. ஓகே எல்லாம் கிளியர் தானே? ஓ. ஓகே இதை க்ளோஸ் பண்ணுங்க. இப்போ க்ளோஸ் பண்ணிட்டு ரவுட்டர் இன்டர்ஃபேஸஸ் எங்களுக்கு தெரியாது தானே. நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால் ஆப்ஷன்ஸுக்கு போங்க. அந்த மேலே பாருங்க ரைட் கார்னர் லெஃப்ட் கார்னரில் வந்து ஆப்ஷன்ஸ் சொல்லி ஆப்ஷன் அதில் போயிட்டு ப்ரிஃபரன்ஸ் ரைட் இதை வந்து ஆல்வேஸ் ஷோ போர்ட் லேபிள்ஸ்னு சொல்லி போர்ட் லேபிள்ஸ் கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணுங்க. இன்னைக்கு எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்குது. ஓகே எனர்ஜி இல்லை, அதனால நார்மல் ஓகே தானே நான் இந்த வாய்ஸ் இல்லைனா? ஓகே ஓகே பிரச்சனை. ரைட் ரவுட்டர் டபுள் கிளிக் பண்ணிட்டு ஓகே CLI ரைட் இதில் வந்து நோ கொடுங்க. நோ கொடுத்துட்டு என்டர் பண்ணுங்க. இந்த மாதிரி கேட்டுச்சு அப்படி இனிஷியல் கன்ஃபிகரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொன்னா எப்பயும் கொடுத்து என்டர் பண்ணுங்க. அது என்னன்னு சொன்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்கலி கன்ஃபிகர் பண்ணுவா இல்லாட்டி ரவுட்டர் மூலியமா கன்ஃபிகர் பண்ணுவான்னு கேட்கும். ஸோ எஸ் நீங்க கொடுத்தீங்கன்னா கொஸ்டின் அண்ட் ஆன்சரிங் மாதிரி இந்த இன்டர்ஃபேஸுக்கு இந்த ஐபி அட்ரஸ் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் அண்ட் ஆன்சர் மாதிரி பேத்துரும். ஓகே ஓகே. இதுல என்ன சார் அடிக்கணும்? எனேபிள் அடிக்கணுமா? இதுல எனேபிள் எனேபிள் அதே மாதிரி வருமா இல்லாட்டி வேற டிஃபரெண்டா? அதே மாதிரி தான். ஆனா ஐபி அட்ரஸ் வந்து VLAN-க்கு கொடுக்கிறது இல்ல, ரவுட்டர்ஸ்ல வந்து இண்டிவிஜுவல் இன்டர்ஃபேஸ்ல கொடுக்கணும். ஒவ்வொரு இன்டர்ஃபேஸுக்கும் ஒவ்வொரு ஐபி அட்ரஸ் வரும். ஓகே என்ன பேர்? இல்ல இல்ல கொஞ்சம் மினிமைஸ் பண்ணுங்க. நாங்க குளோபல் மோட்ல ஐபி அட்ரஸ் கொடுக்கணும். அதெல்லாம் மோட்ஸ் எல்லாம் நினைவு நிக்கணும். ஓகே மினிமைஸ் பண்ணிட்டு இதுல வந்து என்ன போர்ட்ஸ் அடிச்சிருக்குது 0/0 ஃபாஸ்ட் FA 0/0 தான் அடிச்சிருக்குது. இதுல இந்த ரவுட்டர் PT இல்ல ரவுட்டர் PTக்கு பாருங்க FA 0/0 தானே. ஓ ரைட் அப்ப அது அந்த இன்டர்ஃபேஸ்க்கு ஐபி அட்ரஸ் கொடுக்கணும். இங்கல பக்கத்துல இருக்கிற ஐபி அட்ரஸ் FA 1/0 வந்து மத்த பக்கத்துல இருக்கிற ஐபி அட்ரஸ் கொடுக்கணும். ஓகே ரைட் ஓகே ரவுட்டர் கிளிக் பண்ணுங்க. ரைட் போங்க குளோபல் மோட். எப்பயுமே ஐபி அட்ரஸ் கொடுக்க போகல குளோபல் மோட் ஷோ கமாண்ட் பிரிவிலேஜ் மோட் கன்ஃபிகரேஷன் குளோபல் மோட் ரைட்டா என்ன வச்சுக்கொள்ளுங்க. ஓகே கன்ஃபிகர் டெர்மினல் பிரிவிலேஜ் மோட் அது வரல. அதான் யா பிரிவிலேஜ் மோட்ல இருந்து குளோபல் மோட் தான் குளோபல் மோட் கன்ஃபிகர் டெர்மினல் கொடுப்போம் போறதுக்கு. என்டர் இப்ப டைப் பண்ணுங்க இன்டர்ஃபேஸ்னு சொல்லி இன்டர்ஃபேஸ் ஃபாஸ்ட் எத்தலெட் 0/0 ஃபாஸ்ட் ஈத்தர்நெட். நான் உங்களுக்கு ஸ்பீட் தந்திருக்கிறேன். ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் ஸ்பேஸ் 0/0 என்டர் பண்ணுங்க. IP address this one IP address others யா நான் உங்களுக்கு தந்தி டயகிராம்ஸ் தந்தி IP address கொடுங்க. சப்நெட் மாஸ்க் கொடுங்க. சப்நெட் மாஸ்க் கொடுத்துட்டு நோ ஷட் டவுன் கொடுக்கணும். என்டர் பண்ணிட்டு சப்நெட் மாஸ்க் எப்படியுமே நீங்க ஐபி அட்ரஸ் கொடுக்கறேன்னா கட்டாயமா சப்நெட் மாஸ்க் கொடுத்துறாங்க. இப்ப எக்ஸிட் கொடுப்போ இல்ல நோ ஷட் டவுன் கொடுக்கணுமே. குளோபல் மோட் போயிட்டு மத்த இன்டர்ஃபேஸ்க்கு ஐபி அட்ரஸ் கொடுங்க. இதே ரவுட்டர்ல
ஷோ ரன் தேவையில்லையா சார்? ஷோ ரன் கொடுக்கணும். ஐபி அட்ரஸ் எல்லாம் கொடுத்து முடிஞ்சதுக்கு பிறகு ஷோ ரன் கொடுங்க. திருப்பி இது குளோபல் மோடுக்கு போக சொல்லுங்க. ஓ ஓ ஓகே. இதுல வந்து மத்த இன்டர்ஃபேஸ் லாக் ஆகும். 1/0 இன்டர்ஃபேஸ் ஃபாஸ்ட் த்ரெட் 1/0. இன்டர்ஃபேஸ் (1/0) தானே? 1/0. ஷோ ரன் கொடுக்கவா சார்? ஷோ ரன் விட ஷோ ஐபி இன்டர்ஃபேஸ் பிரீஃப் அதெல்லாம் கொடுங்க. அதுக்கப்புறம் மற்ற கமெண்ட்ஸ் ட்ரை பண்ணுங்க. ஷோ என்னது? ஷோ ஐபி இன்டர்ஃபேஸ் பிரீஃப். அதுல தான் வந்து ஐபி அட்ரஸ் அசைன் ஆயிக்கா இல்லைன்னு சொல்லி எழுப்பாங்க. ஓகே, அதில் உங்களுக்கு பார்த்தா விளங்க தானே? ஐபி அட்ரஸ் இருக்கு தானே? ஸ்டேட்டஸும் அப்பப்பன்னு சொல்லி காட்டுது தானே? ரைட். இப்போ வந்து ஜஸ்ட் நாங்கள் ஐபி அட்ரஸ் கொடுத்ததுக்கு இது ஒர்க் பண்ணாது. ஏன்னு சொன்னா ஒரு லோக்கல் ஏரியால இருந்து இன்னொரு லோக்கல் ஏரியாவுக்கு போறதுக்கு டிஃபால்ட் கேட்வே அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம் தேவை. ஓகே, நான் இதை எக்ஸ்பிளனேஷன் பண்றேன் இன் ஃபியூச்சர். ஓகே, ஐசிஎம்பி பேக்கெட் ஃபார்வர்ட் ஆகுறது அது கான்செப்ட் ஒன்று இருக்குது. நான் அதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, இப்போ நினைவு வச்சுக்கொள்ளுங்க. இப்போ பிசி 0ல வந்து 192.168.1 தானே இருக்குது. இதே மாதிரி மற்ற ஏரியால வந்து 2. ரேஞ்சில் தானே இருக்குது. இது ரெண்டு ஐபி அட்ரஸ் வந்து டிஃபரெண்டான ஒரு ஐபி அட்ரஸ் தானே? அதாவது வந்து வேற வேற லேண்ட். சரியா? அப்ப ஒரு லேண்ட்ல இருந்து போறதுக்கு எங்களுக்கு ரவுட்டர் ஒன்று தேவை. ஸோ ரவுட்டர் ஒன்று இருக்குது. இந்த ரவுட்டர் மூலியமா தான் நாங்க போகணும். அப்படின்னு சொன்னா நாங்க ரவுட்டருடைய டிஃபால்ட் கேட்வே வந்து நாங்க சப்மிட் பண்ணணும் இந்த பிசிஸுக்கு. அப்பதான் வந்து பிசிஸுக்கு தெரிய வரும் இந்த ரவுட்டருக்கு நாங்க இந்த டேட்டாஸ் அனுப்புறோம் அப்படின்னு சொல்லி. கிளியரா? ஓகே, பிசிஸுக்கு போங்க. இந்த ப்ராஜெக்ட் எல்லாம் வந்து உங்களுக்கு சேவ் பண்ண இயலாது. சரியா? சேவ் பண்ண இயலாது. நீங்க நான் அந்த சைன் அப் கொடுக்க சொன்னேன். நெட்டாகேட்ல போயிட்டு சைன் அப் ஆகுங்க. அப்ப உங்களுக்கு நெட்டாகேட் எக்ஸாம் சர்டிபிகேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஃப்ரீ எடுக்கலாம். நெட்டாகேட் எக்ஸாம்ஸ் எல்லாம் இருக்குது. அதை உங்களுக்கு செஞ்சு கொள்ளிலும். நீங்க வந்து இதை சேவ் பண்ண இயலாது. நீங்க நாளைக்கு சரி வேறொரு நாளைக்கு சரி உங்களுக்கு ஃப்ரீ நெக்ஸ்ட் கிளாஸுக்கு முதல்ல எனக்கு வந்து நெட்டாகேட்ல ரெஜிஸ்டர் ஆகி நீங்க லாகின் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. ரைட். ஓகே, அடுத்தது வந்து பிசி 0க்கு போங்க.
டபுள் கிளிக் பண்ணிட்டு அதுல ஐபி கன்ஃபிகரேஷன், அதுல டிஃபால்ட் கேட்வே அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குதானே. ஓ அதுல டைப் பண்ணுங்க ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் 0/0, அதாவது ரவுட்டருடைய ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் 0/0க்கு வரக்கூடிய ஐபி அட்ரஸ். என்ன அதை வைப் பண்ணிட்டு அந்த ஜீரோஸை வைப் பண்ணிட்டு டைப் பண்ணுங்க. அதுல இது வரும். பிசிக்கு நீங்க ரவுட்டர் கொடுத்துக்கிறீங்க தானே, ரவுட்டர்ல 2 ஐபி அட்ரஸ் இருக்கு தானே. ஓ அதாவது இந்த இன்டர்ஃபேஸ், இந்த பிசி வந்து எந்த இன்டர்ஃபேஸுக்கு சம்பந்தமோ அந்த ஐபி அட்ரஸை கொடுங்க. சரி சரி. ரைட், குட். அதே மாதிரி மற்ற 2 பிசிலையும் கொடுத்துட்டு மற்ற பிசிக்கு போகும்போது அந்த இன்டர்ஃபேஸுக்கு தான் உரிய ஐபி அட்ரஸ் தான் கொடுக்கணும். ஓகே ஓகே. குயிக்கா கொடுங்க. ஓகே எல்லா பிசிஸுக்கும் சரியா? 6 பிசிஸுக்கும். ரைட். இப்போ என்ன செய்ய போறீங்கன்னு சொன்னா பிசி 0க்கு போங்க. ஸோ வந்து நாங்கள் ஃபர்ஸ்ட்டுக்கு லோக்கல் ஏரியாவில் இருக்கிற பிசிஸை பிங் பண்ணி பார்ப்போம். ஓகே, கமாண்ட் ப்ராம்ப்ட்டுக்கு போங்க. ரைட், அதில் போயிட்டு டைப் பண்ணுங்க பிசி 1 பிசி 2 அதுடைய ஐபி அட்ரஸ். இல்ல பிஐஎன்ஜின்னு சொல்லி டைப் பண்ணிட்டு பிஐஎன்ஜி பிங் ஸ்பேஸ் 1 கூட ஐபி அட்ரஸ் இருக்குதானே, அதாவது நடுவுல இருக்கிற அந்த பிசி மற்ற மூணாவது பிசிக்கும் நீங்க கொடுத்த ஐபி அட்ரஸ் கொடுங்க. ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து ஒரு ஒன்னு செக் பண்ணிட்டுறீங்க, அதுக்கப்புறம் மற்றது. ஓகே, இப்படியா? எஸ். அடுத்தது வந்து மற்ற ஐபி அட்ரஸ் கொடுங்க. 3.
அது பிங்க்னு சொல்றது என்ன சார்? என்னது பிங்க்னு சொல்றது வந்து பேக்கெட் பிங்க்னு குரூப்னு சொல்லுவோம். இந்த இதாவது வந்து இதை வச்சுதான் வந்து பேக்கெட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். கிளியரா உங்களுக்கு? பேக்கெட் வந்து போகுதா இல்லைன்னு சொல்லி நாங்க கண்டுபிடிக்கிறது வந்து இந்த பிங் வச்சுதான். ஓகே, பேக்கெட் ஃபெயில் ஆகிச்சு அப்படின்னு சொன்னா ட்ராப் பண்ணி காட்டுங்க, டைம் அவுட் அந்த மாதிரி. டைம் அவுட் ஆகுது. இல்ல அது கம்ப்ளீட்டா டைம் அவுட் ஆகுதா? இல்ல இல்ல இல்ல. அதான் 1-2 பேக்கெட் ஓகே. டிடிஎல்எஸ்ன்னு சொல்லி வரணும் கட்டாயமா. டிடிஎல்எஸ்ன்னு சொல்லி வராட்டி, டிடிஎல்னு சொல்லி வராட்டி அது வந்து ஃபெயிலியர் பேக்கெட்ஸ். ஓகே ஓகே, மற்ற எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணி பாருங்க. 2.2 2.3 எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணி பாருங்க. PING டைப் பண்ணிட்டு ஓகே பிங் பண்ணுங்க. ஓகே. நீங்க அப்படியே சிசிஎன்ஏ முடிச்சதுக்கு பிறகு வந்து சிசிஎன்பி மட்டும் போறீங்களா கம்ப்ளீட்டா? கொஞ்சம் பார்சல். ஓகே. என்ன சொன்னா மாயாக்கா சொன்னாங்க வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டா சிசிஎன்பியும் போனா தான் நல்லா அப்படின்னு சொல்லி. பிளஸ் அதுவும் பிளஸ் நீங்க Azure கிளவுட் கம்ப்யூட்டிங் லினக்ஸ் அது ரெண்டையும் கட்டாயமா படிச்சு கொள்ளுங்க. ஸோ அதுவும் வந்து கம்பெனிஸ்ல வந்து ரிக்வெஸ்டட் ஒரு சர்டிபிகேட்டா வந்து மென்ஷன் பண்றாங்க. கட்டாயமா அந்த நாலேஜ் கட்டாயமா தேவை. Azure கிளவுட் கம்ப்யூட்டிங் சொல்றது. ஓகே, எல்லாத்துக்கும் பிங் ஆகுதா? ஓகே, பிங் ஆகுது. ஓகே, கம்ப்ளீட்டா பேக்கெட் ட்ரேசரை க்ளோஸ் பண்ணிட்டு மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. அது க்ளோஸ் பண்றது ஜஸ்ட் இல்ல நீங்க அன்னைக்கு க்ராசிங் மார்க் ஒன்று இருக்கு தானே பேக்கெட் ட்ரேசர்ல? ரைட் கார்னர்ல பாருங்க, மேல 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 ரைட். நீங்க இருக்கிறீங்க லெஃப்ட். அதை க்ளோஸ் பண்ணுங்க. அவ்வளவுதான். க்ளோஸ் பண்ணு. நோ கொடுங்க. சேவ் பண்ண வேணும். உங்களுக்கு ரெக்கார்டட் வீடியோஸ் நான் உங்களுக்கு அனுப்புறேன். ஸோ உங்களுக்கு மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா மறுபடியும் பார்க்கலாம். ஸோ நீங்க மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க அந்த கன்ஃபிகரேஷன்ஸ். ஓகே ரைட். நான் ரெக்கார்டிங் எப்படி நான் போட்டு வச்சுக்கிறேன். ஸோ நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. நெசசரி இஷ்யூஸ் இருந்தால் என்கிட்ட கேளுங்க, நான் ஆன்லைன்ல தான் இருக்கேன். ஓகே சரி சரி ஓகே. அப்போ சார் நெக்ஸ்ட் கிளாஸ் எப்போ சார் இருக்கு? நெக்ஸ்ட் கிளாஸ் உங்களுக்கு சாட்டர்டே மட்டும் அவைலபிள்? இல்ல மற்ற வீக் டேஸ்ல? ஓகே, இந்த வீக்ஸ் வந்து இப்படி தான் எங்களோட ஃபெஸ்டிவல் வருது இந்த வீக். ஓ நாங்கள் நார்மலி நெக்ஸ்ட் வீக் வந்து சாட்டர்டேக்கு வைப்போம்.
ஆ. அடுத்த வீக்ல இருந்து நாங்க பார்த்து வைப்போம். ஓகே. ஓகே, ஓகே. ம். ஓகே தானே சார்? யா, ஸ்டார்ட் பண்ணுங்க. இல்ல ஸ்டார்ட் கிளாஸ் முடிக்கல நான் இன்னும். ஓகே, ஷேர் பண்ண ஸ்கிரீன். ஷேர் பண்ணி ஸ்கிரீன் ஷேர் பண்ணிட்டு நீங்க இந்த ப்ராக்டிக்கலை பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் இன்னொரு ப்ராக்டிக்கல் ஒன்று தரேன். எனக்கு வந்து தெரியணும் உங்களுக்கு ப்ராக்டிக்கல் தனியா பண்ணிடுமான்னு சொல்லி. ஆ. கெஸ்ட் லாகின் தான். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ரூட்ஸ் ஆல். இல்ல எடுங்க பேக்கெட் ட்ரேசர். நீங்க கெஸ்ட் லாகின் கிளிக் பண்ணதுக்கு போற அவங்க ஒரு 10 செகண்ட்ஸ் மாதிரி உங்களுக்கு டியூரேஷன் தருவாங்க. அது பாப்அப் ஆகுறதுக்கு கன்ஃபர்மேஷன். சோ அதுக்கு பிறகு தான் நீங்க என்டர் ஆகணும். பேக்கெட் ட்ரேசர் எடுங்க. ஓகே, அதுல கனெக்ட் ஆகுதா? அதுல கெஸ்ட் லாகின் ரைட் சைடுல. ஓகே. ஓகே, கன்ஃபர்மிங் கெஸ்ட் கொடுங்க. ரைட். இப்போ வந்து இந்த டயக்ராம் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. சுவிட்சஸ் போடணும். மற்ற டிவைஸ் அதை கிளிக் பண்ணிட்டு அதுல வந்து சுவிட்ச். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாரு சரி சிசிஎன்ஏ, அசூர், லினக்ஸ் மாதிரி கோர்சஸ் படிக்கணும்னு சொன்னா சொல்லுங்க. ஓகே. கம்ப்ளீட்டா எல்லாமே செய்யறேன். எத்திக்கல் ஹேக்கிங், சைபர் செக்யூரிட்டி, லினக்ஸ் எல்லாமே செய்யறேன். ஸோ ஐசிடி கிளாஸஸும் செய்யறேன். ஸோ அப்படி என்ன சரி ஐடி சொன்னா கான்டாக்ட் பண்ண சொல்லுங்க, நம்பரை கொடுத்து. ஓகே, உங்களுக்கு ப்ராக்டிக்கல் வந்து அவ்வளோ கஷ்டம் ஒன்றும் இல்லைன்னு நினைக்கிறேன். நான் இந்த ப்ராக்டிக்கலை பார்த்துட்டு நான் உங்களுக்கு சின்ன ஒரு ஹோம் ஒர்க் ஒன்று தருவேன். ஸோ அந்த ஹோம் ஒர்க் ஏற்ற மாதிரி நீங்க செய்யுங்க. ஓகே. சரி, இது கட்டாயமா இந்த தண்டர் இதான் போடணும், இல்லாட்டி மற்றதும் போடணும்? தண்டர் மார்க் வந்து உங்களுக்கு கேபிள் வந்து தெரியாது தானே. மற்ற கேபிள்ஸ் உங்களுக்கு யூஸ் பண்ணலாம், நோ இஷ்யூஸ். தண்டர் மார்க் போடுறது வந்து கேபிள் வந்து ஆட்டோமேட்டட்லி வந்து செட் ஆகும். போர்ட்ஸ் வந்து நாங்க செலக்ட் பண்றதுக்கு அப்படி ஒண்ணுமே இல்லை, ஆட்டோமேட்டிக்லி வந்து போர்ட்ஸ் வந்து செலக்ட் ஆகும். ஸோ அதனால தான் நாங்கள் அதை போடுறது. இன் ஃபியூச்சர் நாங்கள் கேபிளிங் அப்படின்னு சொல்லி ஒரு லெசன் ஒன்று இருக்குது. ஸோ அதை நாங்கள் படிச்சோம் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு ஐடியா ஒன்று எடுக்கலாம், இந்த மாதிரி கேபிள் எந்த போர்ட் பிளக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. அதனால தான் அது நாங்கள் தண்டர் இப்போ நாங்கள் அந்த இந்த மாதிரி ஆட்டோமேட்டட் கேபிள்ஸை நாங்கள் போடுவோம்.
அதே டயக்ராம் செய்யுங்க. அதே டிஃபால்ட் கெட்வே இப்பயே போடையில தானே? டிஃபால்ட் கேட்வே இப்பயே போட வேணும். நாங்க எல்லாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் டிஃபால்ட் கேட்வே போடுங்க. உங்களுக்கு இப்பயே ஒண்ணுமெண்டா போடலாம், நோ இஷ்யூஸ். அந்த உங்களுக்கு அந்த ஸ்ட்ரக்சர் வந்து உங்களுக்கு விளங்காது. ஓ நீங்க அந்த லேப் வரையங்காட்டி நான் உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் ஒன்று வரைஞ்சி கம்ப்ளீட் பண்ணி வைக்கிறேன். ஓகே. நான் உங்களுக்கு டயக்ராம் நான் வரைஞ்சு பண்ணிக்கிறேன். ஓகே.
சார் இந்த இது கொஞ்சம் குழம்பு சார். எது? இதுக்கான 10 வரும். கொஞ்சம் இருங்க. நான் வந்து உங்களோட ஆ. டயக்ராம் வரைஞ்சு பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு ஸ்க்ரீனை பார்க்கல ஆ. அது. நீங்க சரி. என்னன்னு சொல்லுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் இந்த இது சுவிட்ச் 1 செஞ்சு கொண்டு ஓகே. இது கமாண்டர்ல இருந்து ஸ்விட்ச் 1ன்னு சொன்னா அது 01 இல்ல அப்படி இல்லாட்டி ரைட் சைடு ஸ்விட்சா? லெஃப்ட் சைடு. ஓகே, லெஃப்ட் சைடு ஸ்விட்ச். ஓகே. அதுல என்ன அதுல என்ன பிரச்சனை? எனபிள் போட்டேன், அப்புறம் கான்ஃபிகர் டெர்மினல் போட்டேன், ஓகே. அப்புறம் இன்டர்ஃபேஸ் VLAN 1 போட்டேன், ஓகே. அப்புறம் IP அட்ரஸ் அது போட்டேன். ஓகே. அப்புறம் அதுக்கப்புறம் என்ன வரும்? இன்டர்ஃபேஸ் ப்ரீஃப். ஐபி அட்ரஸ் கொடுத்துட்டு நோ ஷட் டவுன் கொடுத்தீங்களா? இல்ல, நோ ஷட் டவுன் கொடுக்கல. ஓகே, அதுக்கப்புறம் எக்ஸிட் பண்ணுங்க. எக்ஸிட் பண்ணிட்டு ப்ரிவிலேஜ் போனதுக்கு தான் ஷோ ஐபி இன்டர்ஃபேஸ் கொடுக்கணும். சரி சரி. எக்ஸிட் கொடுத்துட்டா நோ ஷட் டவுன் கொடுக்கணும்? இல்ல இல்ல இல்ல, நோ ஷட் டவுன் கொடுக்கணும். ஐபி அட்ரஸ் கொடுத்தது போறோம். அது அப்ப அந்த ஐபி அட்ரஸ்க்கு அப்புறம் என்ன வரும்? ஐபி அட்ரஸ் போற சப்நெட் மாஸ்க் 255.255. அது சரி. ஓகே. அதுக்கப்புறம் நோ ஷட் அதுக்கு டவுன் வரணும். நோ ஷட் டவுன். சரி. உங்களுக்கு வாட்ஸ்அப்ல இமேஜ் அனுப்பிக்கிறேன். ஸோ இதை இப்பயே பார்க்க வேணும். ஸோ நான் உங்களுக்கு வந்து இந்த நீங்க லேப் முடிச்சதுக்கு அப்புறம் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அது வந்து உங்களோட ஹோம் ஒர்க். ஓகே. இதுக்கு அடுத்து தான் குழம்பு. ஐபி அட்ரஸ்க்கு அப்புறம் நோ ஷட் டவுன். நோ ஷட் டவுன். இப்ப இன்டர்ஃபேஸ் ப்ரீஃப் கொடுங்க. ஷோ ஐபி இன்டர்ஃபேஸ் ப்ரீஃப். ஷோ ஐபி இல்ல, ஷோ ஐபி இன்டர்ஃபேஸ் ப்ரீஃப். இது இம்பார்ட்டன்ட் இல்ல, உங்களுக்கு ஜஸ்ட் வெரிஃபிகேஷன்ஸ்க்கு நீங்க உங்களுக்கு கொடுக்கலாம். ஷோ ஐபி இன்டர்ஃபேஸ். ஷோ ஐபி இன்டர்ஃபேஸ் ப்ரீஃப். ஓகே. ஓகே ரைட். மற்ற ஸ்விட்சஸையும் கான்ஃபிகர் பண்ணுங்க.
நெக்ஸ்ட் வீக் வந்து உங்களுக்கு மொத்த பேசிக் கன்ஃபிகரேஷன் லெசன் போகுது. சரி சரி. குட். ரவுட்டர் கன்ஃபிகர் பண்ணுங்க. அதே மாதிரி தான் கன்ஃபிகர் டெர்மினல். ஐபி அட்ரஸ் இல்ல, இன்டர்ஃபேஸ். ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் போர்ட்ஸ் பார்க்கணும், என்ன போர்ட்ஸ்னு சொல்லி. கன்ஃபிகரேஷன்ஸ் எல்லாம் எழுதி கொள்ளுங்க. ஓகே, ஈத்தர்நெட் ஸ்பேஸ் இல்ல 0/0. FA என்று சொல்றது வந்து ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் ஷார்ட் ஃபார்ம், ரைட்? ஃபாஸ்ட் ஈத்தர்நெட். ரைட், என்டர் பண்ணிட்டு ஐபி அட்ரஸ் ஐபி அட்ரஸ் ஐபி அட்ரஸ் கொடுங்க. அடுத்தது வந்து மத்த ஐபி அட்ரஸ் எடுக்கணும். இப்ப ஐபி அட்ரஸ் கொடுத்தா நோ ஷட் கொடுக்கணும், என்ன வச்சுக்கொள்ளுங்க. அது ஒரு ரூல் மாதிரி செட் பண்ணி கொள்ளுங்க. எப்ப ஐபி அட்ரஸ் கொடுத்தாலும் இது பண்ணணும். அடுத்த இன்டர்ஃபேஸ் எக்ஸிட் பண்ணிட்டு அடுத்த இன்டர்ஃபேஸ் போகணும். கம்ப்ளீட்டா நீங்க ப்ரிவிலேஜ் மோடுக்கு போகணும்னு அவசியம் இல்ல. நீங்க அந்த ஒரு எக்ஸிட் பண்ணா நீங்க குளோபல் மோடு வருவீங்க தானே, அந்த குளோபல் மோட்ல இருந்து மத்த இன்டர்ஃபேஸ்க்கு என்டர் பண்ணலாம். அவ திருப்பி ஐபி அட்ரஸ் போடுவோம். இல்ல இப்ப நீங்க ப்ரிவிலேஜ் கான்ஃபிகர் நீங்க ஒரு எக்ஸிட் பண்ணா குளோபல் மோட்ல தான் இருப்பீங்க. சோ நீங்க குளோபல் மோட்ல இருந்து டைப் பண்ணலாம். உங்களுக்கு மறு எக்ஸிட் வந்துட்டு மறு கான்ஃபிகர் டெர்மினல் அடிச்சிட்டு போக அவசியம். சப்நெட் மாஸ்க் கொடுக்கணும். அது நீங்க குளோபல் மோட்ல நீங்க இன்டர்ஃபேஸ் லாக் ஆகணும். பாஸ் இத்தனை 0/1/0 லாக் ஆகணும். என்னால இன்டர்ஃபேஸ் பாஸ் இத்தனை 1/0 லாக் ஆகணுமே. நான் லாக் ஆகுனே மாறி கை தவறி அமர்த்தப்பட்டு. ஓகே, நீங்க அடுத்து நீங்க லாக் ஆக வாங்க நீ பாருங்க யாராவது ஒன்று காட்டு இன்வாலிட் இன்புட். அப்படி இருக்குன்னு சொன்னா அது நீங்க என்டர் பண்ணிக்கிற கமாண்ட்ல ஸ்பெல்லிங் பிழைன்னா அந்த மாதிரி காட்டும். சரி சரி. பாஸ் இத்தனை அடிச்சுக்கிற பாருங்க எரர் ஒன்று காட்டுது. 6 ரவுண்ட் எக்ஸ்ட்ரா ஹெட் ஆகுது அன்னைக்கு. ஓகே, ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் REன்னு சொல்லி ஹெட் ஆகுது.
இல்ல சரி சரி 168 தானே அடிச்சிருக்கீங்களா? 160 168 2.50 150 ना 2.50 no shutdown. ஓகே ஐபிடிசி போற நோ ஷட் டவுன் கொடுக்கணும் கட்டாயம். நோ ஷட் டவுன் வந்து ஸ்பேஸ் வரப்படாது. நான் இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்றேன். இந்த வீடியோ மறுபடியும் வாட்ச் பண்ணிட்டு அதுக்கு பிறகு வந்து கன்ஃபிகரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. புதிய ஒரு லேப் நான் உங்களுக்கு தந்து இருக்கிறேன். அதே இப்போ டிஃபால்ட் கேட்டே குயிக்கா போடுங்க, போட்டுட்டு பிங் பண்ணி பாருங்க. இது எக்ஸிட் தான், ஒரு எக்ஸிட் போட்டா போதுமா? இல்ல நீங்க ஐபிடிஎஸ் கொடுத்தா நினைக்கிறீங்க, டைரக்டா க்ளோஸ் பண்ணிட்டு பிசிஸ்ல டிஃபால்ட் கேட் செட் பண்ணுங்க. இதுக்கு டிஃபால்ட் கேட்டுக்கு என்ன சொல்லுங்க? ரவுட்டர் ஐபி அட்ரஸ் அது எதுல இருக்குன்னு பார்த்தா சொல்றேன். டயக்ராம்ல பாருங்க. சரி சரி. எல்லா மெஷின்ல குயிக்கா கொடுத்துட்டேங்க. உங்களுக்கு இந்த ஐபி அட்ரஸை காப்பி பண்ணிட்டு மற்ற இதுல பேஸ்ட் பண்ணிடுங்க. ஆப்ரேஷன் ஓகே சார். இப்போ பிங் பண்ணி பாருங்க. இதுதான் சார். பிசி 1ல இருந்து பிங் பண்ணி பாருங்க. .1.1க்கு எப்படி பிங் ஆகும்? ஏன்னா அது ஐபி அட்ரஸ் தானே. 1.2க்கு பிங் பண்ணுங்க, 1.3க்கு பிங் பண்ணுங்க. அதுக்கப்புறம் 2.1 2.2 2.3க்கு பிங் பண்ணுங்க குயிக்கா. இல்ல ஐபி அட்ரஸ் மொத்தமா டைப் பண்ண தேவையில்லை. நீங்க அப்பேரோ கொடுத்தீங்கன்னு சொன்னா அந்த ப்ரீவியஸ் ஓட வரும். அதை நீங்க வைப் பண்ணிட்டு டைப் பண்ணீங்கன்னு சொன்னா சரி. பிங்க்னு போட்டு அப்பேரோ அப்பேரோ தெரிஞ்ச அந்த கேம் விளையாடும் போது நாங்க யூஸ் பண்ணோம். இல்ல அப்பேரோ கீ என்ன இருக்குங்க உங்களுக்கு. இதுல மாத்துங்க. இப்ப நீங்க டைப் பண்ணி சரி சரி. சிஸ்கோல நீங்க சிஸ்கோ ரவுட்டர்ஸ்லயும் சுவிட்சஸ்லயும் நீங்க ஏதாச்சும் ஒரு கன்ஃபிகரேஷன் ஆல்ரெடி டைப் பண்ணி வச்சுக்கிறீங்கன்னு சொன்னா மறுபடியும் உங்களுக்கு அப்பேரோ கொடுத்தீங்கன்னு சொன்னா அதே கன்ஃபிகரேஷன் வரும். உங்களுக்கு எடிட் பண்ணிக்கலாம். இதுல என்ன சொல்லுது ரவுட்டர் சுவிட்சஸ்ல அதுல
டைம் அவுட் ஆகுது. அதில் என்ன சார் ராங் இருக்கும் உன்ன பிசியில் ஐபி அட்ரஸ் ராங் இருக்கும். ஓகே அது என்னன்னு சரி இப்போ நீங்க ட்ரபிள் ஷூட் பண்ணலாம். ஓகே இப்போக்கு ஜஸ்ட் ஒரு பிசி பிங் ஆகித்தானே. ஓகே சரி இதை க்ளோஸ் பண்ணுங்க. க்ளோஸ் பண்ணிட்டு இன்னொரு சுவிட்ச் ஒன்று போடுங்க. இன்னொரு சுவிட்ச் ஒன்று போடுங்க. இப்போ தெரியுதானே லொகேஷன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி 2960 போடுங்க. போட்டுட்டு ரவுட்டரோட கேபிள் கனெக்ஷன் ஒன்று கொடுங்க பார்ப்போம். கேபிள் ஆட்டோ be connected to the port. Cannot be connected to the. ஓகே சரி உங்களுக்கு நான் வாட்ஸ்அப்ல ஒரு இமேஜ் ஒன்று அனுப்பிடுறேன், கொஞ்சம் ஓபன் பண்ணுங்க. வாட்ஸ்அப் இருக்குதா உங்களோட இதுல? இருக்கு. ஓகே அதுல ஓபன் பண்ணுங்க. சரி இப்போ இதுக்கு வந்து டிஃபால்ட்டா வந்து ரெண்டு சுவிட்சஸ் தான் வந்து கனெக்ட் பண்ணலாம். ஸோ நீங்க என்ன செய்றீங்கன்னு சொன்னா இதை விடுங்க. இந்த 3 கனெக்ட் பண்ண இயலாது. 3 கனெக்ட் பண்ண இயலாது. 3 கனெக்ட் பண்ணணும்னு சொன்னா இன்னொரு வேலையை ஒன்று செய்யணும். சரியா? அது நாங்க பிறகு பார்ப்போம். ரைட்? இது கம்ப்ளீட்டா விடுங்க. இந்த 20ன்னு சொல்ற எல்லா நெட்வொர்க்கையும் விடுங்க. சரியா? ஓகே அதுக்கு பதிலா இங்க 3 போட்டுக்கிறேன் தானே. 3க்கு வந்து நீங்க ரிப்ளேஸ் பண்ணுங்க 2ன்னு சொல்லி. 2 ஓகே அப்ப இதுல வந்து நான் கம்ப்ளீட் ஐபி அட்ரஸ் போர்ட்ல 192.168.1.10 சரியா? 192.2.10 அப்படிதான் வரணும். ஓகே ஓகே அது மாதிரி போட்டு கன்ஃபிகர் பண்ணிட்டு எனக்கு வந்து நீங்க கன்ஃபிகர் பண்ணதுல ஸ்கிரீன்ஷாட் வந்து ஷோ ஐபி இன்டர்ஃபேஸ் பிரீஃப்னு சொல்லி டைப் பண்ணி ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வைங்க. எடுத்துட்டு எனக்கு கம்ப்ளீட் வேர்ட்ல வந்து வேர்ட் டாக்குமெண்ட்ல நீங்க போடுங்க SW1 ஃபர்ஸ்ட் இதுதான் கன்ஃபிகரேஷன். நீங்க வந்து ஃபர்ஸ்ட் டயகிராம் ஸ்கிரீன்ஷாட் அடிங்க நீங்க போட்ட டயகிராம்ல. அந்த டயகிராம் நேமுக்கே எனக்கு போடுங்க அந்த வேர்ட்பிரஸ்ல டாக்குமெண்ட் ஒன்னு. ஓகே ஓகே வேர்ட்ல போடுங்க. வேர்ட்ல போட்டு கிளியர் தானே? ஓகே இது வந்து இத வந்து இதுல செஞ்சிட்டு அந்த என்ன கிரியேட் போக்கர்ல செஞ்சிட்டு பேக்கெட் ட்ரேசர்ல அதுல செஞ்சிட்டு வேர்ட்ல எப்படி செய்ய? இல்ல வேர்ட்லன்னு சொன்னா உங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட் பண்ணலாம் தானே இது. இது ஸ்கிரீன்ஷாட் பண்ணலாம். உங்களுக்கு தெரிஞ்சா ஸ்கிரீன்ஷாட் பண்றதுக்கு பிரிண்டர்ஸ் உங்களுக்கு இதே ஸ்கிரீன் பெயிண்ட்ல போட்டு அப்படி இல்லைன்னு சொன்னா ஸ்கிரீன்ஷாட் சாஃப்ட்வேர்ஸ் இருக்கு லைட் ஷாட்னு சொல்லி அந்த லைட் ஷாட்னு சொல்ற சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணிக்கொள்ளுங்க. இது ஸ்கிரீன்ஷாட் பண்ணுங்க. இது மாதிரி ஒரு டயகிராம் ஸ்கிரீன்ஷாட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதுல நீங்க கன்ஃபிகரேஷன் பண்ணுவீங்க தானே. அதுல ஷோ ஐபி இன்டர்ஃபேஸ் பிரீஃப்னு சொல்லி கமாண்ட் அடிச்சிட்டு அந்த ஷோ ஐபி அட்ரஸ்ல வந்து நீங்க ஐபி அட்ரஸ் இருக்குது அந்த ஐபி அட்ரஸ் எனக்கு ஸ்கிரீன்ஷாட் அனுப்புங்க. இந்த VLAN1 ஸ்கிரீன்ஷாட் அப்படி SW1 சொல்லி அந்த வேர்ட் பேட் ஒரு இது அசைன்மென்ட் மாதிரி செஞ்சு அனுப்புங்க. ஓகே வேற இல்லாட்டி மறுவா எனக்கு ஒரு சாம்பிள் அனுப்புங்க. நான் அதுல ரிப்ளை பண்ண உங்களுக்கு அனுப்புறேன். சரியா? ஓகே இந்த ப்ராஜெக்ட் செஞ்சு தரணும். ஓகே ஓகே பிரசாத் நான் இந்த மிஸ்டேக் மட்டும் கொஞ்சம் உங்களோட கிளாஸ் வந்து ஒன் டைம் வச்சு போடும். ஏன்னா ஃபெஸ்டிவல் இருக்கு சுட்டியும். ஸோ நான் உங்களுக்கு கொஞ்சம் இன்னொரு எக்ஸ்ட்ரா கிளாஸஸ் கொஞ்சம் தரேன். ஓகே சரி ஓகே ஓகே பிரசாத் ஓகே தேங்க்யூ சார்.